திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரைந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே மாணிக்கவாசகர் சுவாமிகள் அருளிய திருவாசகம் என்னும் தேனை நாம் பருகி வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவர்களுடைய பொற்பாதங்களை மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக திருக்கதவம் அடைதல், திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி, 12 திருமுறை ஆசிரியர் துதி போன்றவைகள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு முறையாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில நம்முடைய நிகழ்ச்சியை வழிநடத்துவதற்காக ஊரப்பாக்கத்தை சேர்ந்த ராஜா ஐயா அவர்களையும், சேலம் ஆத்தூரை சேர்ந்த சீதேவ் ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நன்றிங்க, அனைவருக்கும் வணக்கம். வாங்க ஐயா. நன்றி. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களையும் வணங்குகிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க எல்லா வளமும் பெற்று வாழ்க பல்லாண்டு. ஓம் நம சிவா சிவாய நம. முதலில் 400 பெருமக்கள் துதி. வாங்கய்யா. ஸ்ரீதேவையா வாங்கய்யா. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பூழியர்கோன் வெப்பு ஒழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிறர் அடி போற்றி, வாழி திரு நாவனூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திரு தாழ் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திரு தாழ் போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. அடுத்து திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர் துதி. மல்லிகாமா வாங்க. படிக்கிறங்கய்யா. திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தர், நாவரசர், சுந்தரர், திருவாத ஊரர் மற்றை, திருமாலியை தேவர், சேந்தனார், கருவூரர், தெல்லும் போந்துருத்தி நம்பி, வருஞான கண்டாதித்தர், வேணாற்றடிகள் வாய்ந்த திருவாலிய மோதர், மறுபுருஷோத்துமர், சேதிராயர், மூலர், மண்ணும் திரு அளவாயார், ஒரு காரைக்கால் அம்மையார், ஐயடிகள், சேரமான் ஒளிர்கீரர், கல்லாடனார், ஒன் கவிழர், பொறமை உணர்வு இளம் பெருமானோடு அதிரார் அடிகளார், திருமேவு பட்டின திரடிகளோடு நம்பியாண்டார் நம்பி சேக்கிலாரும், திருநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. திருமுறை கோயில் அடைதல். அருள் பெருகு தனி கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும்
பொருள் சமய முதல் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணிய கண் இரண்டெனவும் புவனம் புய்ய இருள்கடு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றால் தன் திருவருளும் எனவும் கூடி திருள்கலைஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. திருச்சிற்றம்பலம். அடுத்து திருக்கதவம் திறக்க. வாங்க லலிதா வாங்க, லலிதா பாலசுந்தரம். திருச்சிற்றம்பலம். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமால் உற்று பின்னை நீ அம்மா அழுங்கி அரற்றாதே இருமாமணி சிறு கதவம் திறந்த போதே சிவபுரத்து இருமாலரியா திருப்புயங்கள் திருத்தால் சென்று சேர்வோமே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. திருப்பள்ளி எழுச்சி ராணி வாங்க. சிவாயம். முந்தைய திருச்சிற்றம்பலம். முந்தைய முதல் நாடு இறுதியுமானாய் மூவரும் அருகிலா யாவரும் மற்றறிவார் அந்தனை விரலையும் நீயும் நடியார் பழங்குடியில் தோறும் எழுந்தல் பரணே செந்தகள் பூரை திரு மேனியும் காட்டி திருப்பெரும் தூரை ஊரை கோயிலும் காட்டி செந்தகள் பூரை திரு மேனியும் காட்டி திருப்பெரும் தூரை ஊரை கோயிலும் காட்டி அந்த நாளாவது காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அந்தணனாவதும் காட்டி வந்து ஆண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாய. சிற்றம்பலம். ஆட்டுவித்தால் ஆரொருவர் ஆடாதாரே அடங்குவித்தால் ஆரொருவர் அடங்காதாரே ஓட்டுவித்தால் ஆரொருவர் ஓடாதாரே உருகுவித்தால் ஆரொருவர் உருகாதாரே பாட்டுவித்தால் ஆரொருவர் பாடாதாரே பணிவித்தால் ஆரொருவர் பணியாதாரே காட்டுவித்தால் ஆரொருவர் காணாதாரே காண்பாரார் கண்ணுதலார் காட்டாக்காலே காட்டுவித்தால் ஆரொருவர் காணாதாரே காண்பாரார் கண்ணுதலார் காட்டாக்காலே. அடைய பெருமக்களே, திருநறிய தமிழோசையில இன்றைக்கு 330வது நாளாக திருவாசகத்திலே 14வது பகுதியாகிய திரு உந்தியா ஞான வெற்றி அருட்சக்தியினுடைய சாமர்த்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஞான வெற்றின்னு பேரு. இதுல முதல் பாடல் வளைந்தது வில்லு. ஸ்ரீதேவிய வாங்கய்யா ஆர்மி. திருச்சிற்றம்பலம். அடிகள் பெருமானார் திருவடிகள் போற்றி போற்றி. வளைந்தது வில்லு விளைந்தது பூசல் உழைந்தன மோப்புறம் உந்தி பெற ஒருங்குடன் வெந்தவாறு உந்தி பெற ஒருங்குடன் வெந்தவாறு உந்தி பெற
திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. உடைந்தன முப்புறம் என்று முப்புறத்தை அழித்து அவன் மும்மல காரியம் செய்தான் என்று சொல்வார்கள். அதனாலே அதற்கு ஞான வெற்றின்னு பேரு. வாழ்க வாழ்க. 2வது பாட்டு ஈரம்பு கண்டிலம். நடராஜ ஐயா வாங்க. நன்றிங்க ஐயா. சிவபெருமானி திருச்சிற்றம்பலம். பிள்ளையம்பலம். ஈரம்பு கண்டிலம் ஏகம்பதம் கையில் ஓரம்பே முப்புறம் உந்தி பர ஈரம்பு கண்டிலம் ஏகம்பதம் கையில் ஓரம்பே முப்புறம் உந்தி பர ஒன்றும் பெருமிகை உந்தி பர உந்தி பர ஈரம்பு கண்டிலம் ஏகம்பர் தங்கையில் ஓரம்பே முப்புறம் உந்தி பர ஒன்றும் பெருமிகை உந்தி பர ஒன்றும் பெருமிகை உந்தி பர. திருச்சிற்றம்பலம். இந்த முப்புறத்தை எரித்தது யாருன்னா ஏகம்பர்னு சொல்றார். ஈரம்பு கண்டிலம் ஏகம்பர் தம் கையில். ஏகம்ப பெருமான் தான் அந்த முப்புறத்தை எரித்தான் என்று சொல்லி அவனுக்கு எத்தனை அம்பு வேணும்? 3 பேருக்கு 3 வேணுமா, 2 வேணுமா, 1 வேணுமா? அந்த 1 கூட அதிகம்தான்பா. ஏன்னா அவன் வெறும் அம்பால் அடிக்கல, வெறும் சிரிப்பாலே எரித்தான். முப்புறங்களை சிரித்தே எரித்தான்னு சொல்லுவாங்க. அதனால அவனுக்கு 2, 3, 1 தேவையில்ல, வெறும் 1 கூட மிகைதான் என்று சொல்லப்பட்டால் ஓரம்பே ஒன்றும் பெருமிகை உந்தி பர. வாழ்க வாழ்க. அடுத்து தச்சு விடுத்தலும். பட்டம்மாள் வாங்க. படிப்பா. அடுத்தது பட்டம்மாள். திருச்சிற்றம்பலம். 3வது பாட்டு தச்சுவிடுதலும் தாமரையிட்டலும் அச்சு முறிந்ததின் ருந்தி பர அழிந்தன முப்புறம் உந்தி பர அழிந்தன முப்புறம் உந்தி பர. நன்றிங்கய்யா. திருச்சிற்றம்பலம். தச்சு விடுத்தலும் தாமடியிட்டலும் அச்சு முறிந்ததென்று உஞ்சபுர. தச்சு தொழிலாளர் செய்யப்பட்ட தேர், அந்த தேர் மேல ஏற உடனே தேருடைய அச்சு முறிந்தது. அதான் அச்சுறுபாக்கம்னு சொல்லுவாங்க. அங்க ஒரு பிள்ளையார் இருப்பாரு, அச்சது பொடி செய்த அதிதீரன். அதனால அந்த அச்சு முறிந்ததென்று உந்தி வர. இதெல்லாம் பாவனையை தவிர, ஆனால் பெருமான் நாம் நமக்கு செய்கிற அந்த மும்மல காரியங்கள் தான் அந்த முப்புறம் என்பதை சொல்றதுக்காக இந்த மாதிரி பாட்டெல்லாம் சொல்லிருக்காரு. அச்சு முறிந்தது உந்தி பர அழிந்தர முப்புறம் உந்தி பர. முப்புறத்தை அழித்ததன் மூலமாக நமக்கான மும்மல காரியங்களை அவன் செய்கிறான். மாயை இதனை உதரவும் வல்வினையை சுடவும் மலம் சாயவும் அமுக்கவுமான செய்தி. இததான் ஞான வெற்றி என்று சொல்கிறார்கள். வாழ்க. 4வது பாட்டு உய்யவல்ல. வந்துட்டங்க ஐயா. முன்னையே சொல்லிட்டீங்களா ஐயா? உய்ய வல்லார் ஒரு மூவரை காவல் கொண்டு எய்ய வல்லானுக்கே உந்தி பர இளமுலை பங்கன் என்று உந்தி பர இளமுலை பங்கன் என்று உந்தி பர உந்தி பர உந்தி பர உந்தி பர உந்தி பர. திருச்சிற்றம்பலம். முப்புறம் எரித்தத யார் செய்தாங்கன்னா அது ஏகம்பர் தான் செய்தார்னு சொன்னார். அந்த ஏகம்ப பெருமானை பற்றிய காஞ்சி புராணம். அந்த காஞ்சி புராணத்தால் தான் இந்த முப்புறங்களை எரித்த போது 3 அரக்கர்களை அழித்தான். ஆனாலும் அந்த முப்புறத்துல 3 பேருக்கு அருள் செய்தான். அதனால்தான் இந்த இடத்துல உய்யவல்லார் ஒரு மூவரை காவல் கொண்டு அழித்த அந்த 3 அரக்கர்கள் வேற. அவர்கள் தாராக்கன், கமலாக்கன், வித்யுன்மால் என்ற 3 அரக்கர்கள் சொல்லுவாங்க. ஆனால் அதிலே உய்யவல்லார் ஒரு மூவர் என்பது அந்த முப்புறங்களிலே சிவபூதை செய்து கொண்டிருந்த மூவர் என்று சொல்லி அவர்கள் சுதன்மன், சுபுத்தி, இன்னொருத்த சுபத்தன், சுபுத்தி, இன்னொருத்த இது. அதுல 2 பேரை சுசீலன்,
சுசீலன், சுபுத்தி, 3 பேர் யாரு? ஆமாங்க ஐயா. சுசீலன், சுபுத்தி, அப்புறம் சுதன்மன் அப்படின்னு 3 பேர். அந்த 3 பேரை அதான் உய்ய வந்தார் என்று சொல்லுவார். அவர்களுக்காக காப்பாற்ற இந்த செய்தியை நம்முடைய காஞ்சி புராணத்தை சொல்றத அருணவடிவேல் மலர் காட்டுவார். நம்ம சுந்தரர் ஒரு பாட்டு வரும், அந்த இத பாட்டு, மூயையில் செற்ற ஞான்று இந்த மூவரில் இருவரின் திருக்கோயிலின் வாய்தல் காவலாளரின் தேவிய பின்னை ஒருவன்னி கரிகாடரங்காக மானை நோக்கியோர் மானடம் மகிழ மணிமுழா முழக்க அவ்வருள் செய்த தேவதேவனின் திருவடி அடைந்தேன் செழும்பொழில் திருப்புன்குருளானே. அந்த 3 பேர் தான் உய்ய வந்தார். அவர்கள் 2 பேரை காவல்ல வச்சார், ஒருத்தரை மணிமுழா முழக்க அருள் செய்தார்னு. அவர்கள் சுசீலனும் சுதன்மனும், இன்னொருத்தர் சுபுத்தி. இல்லைங்களா? வாழ்க வாழ்க வாழ்க. நன்றி நன்றி. அடுத்து தர்ஷன் படிக்கட்டும் ஐயா. படிராஜா தர்ஷன் கண்ணுக்கினியா 5வது பாட்டு. சிற்றம்பலம். சாடிய கேள்வி சரிந்திட தேவர்கள் ஓடியவா பாடி உந்தி பர உருந்திரநாதனுக்கு உந்தி பரம். சிற்றம்பலம். சாடிய வேள்வி சரிந்திட தேவர்கள். அவன் என்ன பண்றா? பெருமான் வீரபத்ர உருவத்திலே உருந்து அந்த வேள்விகளை அழித்தான் அங்கே. அதனால அந்த உருத்திரனுக்கு நாதனாகிய சிவபெருமான் அழித்த கடவுள் ருத்ரன்னு சொல்லுவாங்க. படைத்தல் காத்தல் அழித்தல திருமால் பிரமன் ருத்ரன்னு சொல்லுவாங்க. அந்த உருத்திரனுக்கு நாதன் யாரு? அதற்கு மேலே பட்ட மகேசன் சதாசனுக்கு மேல பரபிரம்மமாகிய சிவபெருமான் என்று சொன்ன அந்த உருத்திர நாதன் என்பவன் மூல முதற் பொருளாகிய ஏகம்பநாதனை குறிக்கும். ஏகம்பனான் தான் உருத்திரநாதன் சொல்ற ஒரு மரபு. வாழ்க வாழ்க. அடுத்து ஆவா திருமால். சரஸ்வதி அம்மாவாங்க. அடுத்தது சிவ லலிதா லோகநாதன் வாங்க. சிவ லலிதா லோகநாதன் இல்ல, கோபால் சரிதா வாங்க. கோபால் சரிதா இருக்கீங்களா? தேவி காட்டூர், காட்டூர் தேவி அம்மா வாங்க. அவங்க வரல. ஆர்த்தி, ஆர்த்தி சிவகுமார் பேசுறது கேக்குதுங்களா ஐயா? கேக்குது. வரல, யாரும் வரல. ஆர்த்தி சிவகுமார் யாரும் இல்லையா லைன்ல? ஆர்த்தி வேற குரல் கொடுத்தாங்களே. கேக்குதுங்க ஐயா, மல்லிகாமா பேசுனங்க ஐயா, நீங்க பேசுறது கேக்குதுங்க ஐயா. கேக்குதுங்களா? வாழ்க வாழ்க. அடுத்தது பரமேஸ்வரி அம்மா வாங்க. பரமேஸ்வரி அம்மா இருக்கீங்களா? அடுத்தது போரூர் செண்பகவல்லி அம்மா வாங்க. போரூர் செண்பகவல்லி அம்மா. அம்மா வந்துட்டாங்க, பாட்டாங்களா? அம்மா பாடுங்க. பாடிங்க பாடிங்க. அம்மா நீங்க படிக்கிறீங்களா? படிக்கிட்டாங்களா? பரமேஸ்வரி அம்மா படிங்க. அடுத்தது செண்பகவல்லி அம்மா படிப்பா. எத்தனாவது பாட்டுங்க ஐயா? 6வது பாட்டுமா? 6. நன்றி நன்றி. 8 14. திருமால் திருமால் அவிப்பாகம் கொண்டன்று சாவாது இருந்தான் என்று உந்தி பர சதுர்முகன் சாதை என்று உந்தி பர சாவாது இருந்தான் என்று உந்தி பர சதுர்முகன் தாதை என்று உந்தி பர
உந்தி பெற உந்தி பெற உந்தி பெற உந்தி பெற. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. முப்புறம் எரித்தது பெருமானுடைய மரக்கருணை என்று சொன்னால், அப்ப அறக்கருணை ஒன்று இருக்க வேண்டும். எந்த அறக்கருணை? பாற்களை கடைந்த போது அதனுடைய நஞ்சை உண்டு அதற்கு பின்னாலே வந்த அமுதத்தை தேவர்களுக்கு கொடுத்தார். அது அவனுடைய அறக்கருணைன்னு சொல்லுவாங்க. அந்த அறக்கருணையிலே அமுதத்தை கொடுத்த போது முதலிலே அந்த அமுதத்தை பெற்றவன் திருமால். அந்த திருமால் யாருன்னா சதுர்முகனாகிய நான்முகனுடைய தந்தை என்று சொல்கிறார். முதல்ல திருமால் அபிப்பாங்கம் என்றால் அதை பெற்றவன் யார்னா சதுர்முகன் தாதை என்று அந்த திருமாலை அறிமுகப்படுத்துகிறார். சதுர்முகன் தாதை என்று உந்தி பர. வாழ். அடுத்தது 7வது பாட்டு. வெய்யவன் அங்கி. திருச்சிற்றம்பலம். வெய்யவன் அங்கி விழுங்க திரட்டிய கையை தரித்தான் என்று உந்தி பர, கலங்கிற்று வேள்வி என்று உந்தி பர, கையை தரித்தான் என்று உந்தி பர, கலங்கிற்று வேள்வி என்று உந்தி பர. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. முப்புறம் எரித்ததோடு பாற்கடலை கடைந்து நஞ்சை உண்டதோடு அவன் என்ன பண்ணான்? தக்கன் வேள்வி தகர்த்தான். அவர்கள் தக்கர் என்னவா கெட்ட எண்ணத்தோடு அந்த வேள்வியை தகர்த்தான். அந்த வேள்வியை தகர்த்த போது வெய்யவன் அங்கி விழுங்க திரட்டிய கையை தரித்தான் என்று உந்தி பெற. அந்த வேள்வி தீயில இருக்க அக்னி தேவனுடைய கையை தடிந்தார். அப்படி தடிந்தவர் தான் வீரபத்திரன்னு சொல்லுவாங்க. அதுவும் பெருமானுடைய மரக்கருணை. வாழ்க வாழ்க. அடுத்து பார்ப்பதியை. கணபதி ஐயா வாங்க. கணபதி ஐயா. சிவாய. சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க. நாதன்றால் வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க. சிவா திருச்சிற்றம்பலம். சிவா திருச்சிற்றம். அடியார் பெருமக்கள் பாதபூஜையாம் சமர்ப்பியாமி. அடியார் பெருமக்கள் நானாவித பரிமள மந்திர சந்தன பத்திர புஷ்பாஞ்சலி சமர்ப்பியாமி. தூபதீபம் ஆக்யாமி. தூபதீபம் நீராஞ்சனம் சமர்ப்பாமி. சிவாய நம. சிவா. அடியார் பெருமக்கள் நன்றி நன்றி. சிவா. வெய்ய வினையங்கி விருங்கத்திரடிய கையை தரித்தான் தேவரே, கலங்கிற்று வேலே என்று தேவரே. வெய்யவன் அங்கே விழுந்திரட்டிய கையை தரித்தான் தேவரே, கலங்கிற்று வேலே என்று உந்தேவர உந்தேவர. நன்றி. பாட்டு படிக்கணையா? அவங்களா படிச்சுட்டே இருக்காங்க. அடுத்த பாட்டு படிங்க. சரி. பார்வதியை பகை சாட்டிய தக்கனை பார்வதி என்ன ஏடி உந்தேவர, பனைமுளை பாகனுக்கு உந்தேவர, பார்வதியை பகையாற்றிய தக்கனை பார்வதி என்ன ஏடி உந்தேவர, பனைமுளை பாகனும் உந்தேவர உந்தேவர உந்தேவர. சிவாத்தை சிற்றவனம். நன்றியா. வணக்கம். தக்கன் வேள்வியை தகர்த்த போது தக்கன் யாருன்னு சொன்னா தக்கன் பார்ப்பதியாகிய உமையம்மையோட அவன் தட்சன். அவனுடைய அந்த தக்கன் தட்சன்னு சொல்லுவாங்க. அவருடைய மகள் தாட்சாயணி. அவ்வளவுதான் பார்ப்பதின்னு சொல்லுவாங்க. அந்த பார்ப்பதினுடைய கணவன் யாருன்னா அதுதான் சிவபெருமான். அதனால பனைமூலை பாகனுக்கு உந்தி பற என்று பெருமானுக்கு உந்தி பற என்று சொல்ற அந்த பாகன் என்பது இங்க சிவனை குறிக்கும். அவன் பார்ப்பதியின் கணவன். அவன்தான் பரம்பொருளாகிய சிவன் என்று சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. அடுத்து புரந்தரனாய். தாமோதரையா வாங்க.
நமச்சிவாய வாழ்க. திருச்சிற்றம்பலம். புரந்தரனார் ஒரு பூங்குயிலாகி மறந்தனில் ஏறினார் உந்தி பெற வானவர் கோனின்றே உந்தி பெற. புரந்தரனார் ஒரு பூங்குயிலாகி மறந்தனில் ஏறினார் உந்தி பெற வானவர் கோனின்றே உந்தி பெற. நமச்சிவாய வாழ்க. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அந்த தக்கன் வேள்வியிலே வீரபத்திரர் என்ன பண்ணாரு? எல்லா தேவர்களையும் தண்டித்த போது இங்க அந்த புரந்தரன் என்று சொல்லப்படுகிற இந்திரன் என்ன பண்ணா, குயிலாக போய் ஒரு மரத்திலே தப்பிப்பதற்காக குயிலாக போய் மரத்தினிலே ஏறினாம். அப்படி ஏறி அந்த புரந்தரன் யாருன்னா வானவர் கோனாகிய இந்திரன் என்று சுட்டி காட்டுகிறார் மணிவாசக பெருமான். வாழ்க வாழ்க. அடுத்து வெஞ்சின வேள்வி 10வது பாட்டு. சிவ லோகநாதன் ஐயா வாங்க. இல்ல, அடுத்தது சங்கரையா வாங்க. சங்கரையா. பாட்டு படி. வெஞ்சின வேள்வி வெஞ்சின வேள்வி வியாத்தினரார் தலை வெஞ்சின வேள்வி வியாத்தினார் தலை துஞ்சினவா பாடி உந்தி வர வெஞ்சினவா பாடி உந்தி பர தொடர்ந்த பிறப்பர உந்தி பர தொடர்ந்த பிறப்பர உந்தி பர உந்தி பர உந்தி பர. திருச்சிற்றம்பலம். வியாத்திரன் என்பது வேள்வி வேள்வி செய்கிற தலைவன். அவன் எச்சன்னு பேரு. அவனுடைய தலையை வெட்டி தொங்க விட்டாரா அந்த வீரபத்திரர். எதற்காகனா அவனை அழிப்பதற்காக அல்ல, அவனுடைய பிறப்பு அற பிறந்தாதானே இறக்க முடியும். ஆனால் அந்த பிறப்பு அற தொடர்ந்த பிறப்பு அற உந்தீபர என்று சொல்லி அவர்களுக்கெல்லாம் அறக்கருணையின் மூலமாக பெருமான் நன்மை செய்தான் என்ற வகையில தொடர்ந்த பிறப்பற உந்தீபர அவர்களுக்கெல்லாம் பிறவியை நீக்கி இனி பிறவாத தன்மையை கொடுத்தான். அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் அந்த புகழை நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா? இல்லைன்னா அவர்களா இறந்து போனார்கள் என்று சொன்னால் இறந்தவர்களை மறந்து போதல் மனித இயல்பு. ஆனால் அவர்கள் எல்லாம் தண்டிக்கப்பட்டார்கள், ஆனால் யாரும் அழிக்கப்படவில்லை. அவருடைய பிறப்பை அறுத்து அவர்களுக்கு இரவாத இன்ப அன்பு தந்தான். அதனாலே இன்னமும் அவர்களை நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் என்பதனாலே அவர்கள் யாரும் அழிந்து படவில்லை என்ற செய்தியை தொடர்ந்த பிறப்பற உந்தீபர என்ற சொல்லாலே சுட்டிக்காட்டுகிறார் மணிவாசகர். வாழ்க வாழ்க. ஆட்டின் தலை. தனலட்சுமி அம்மா வாங்க. தனலட்சுமி அம்மா. திருச்சிற்றம்பலம் ஐயா. வெஞ்சின வேள்வி ஆட்டின் தலையை. சரி சரி. ஆட்டின் தலையை விதிக்கு தலையாக கூட்டியவா பாடி உந்தி பர கொங்கை குழுங்க நின்றுந்தி பர. ஆட்டின் தலையை விதிக்கு தலையாக கூட்டியவா பாடி உந்தி பர கொங்கை குழுங்க நின்றுந்தி பர உந்தி பர உந்தி பர உந்தி பர. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். அந்த வியாத்தரனா சொல்ல எச்சனுடைய தலையை வெட்டி அவனுடைய பிறப்பு அற செய்தார். எப்படி பிறப்பு அற செய்தார்? மனித தலை எடுத்து விட்டு ஆட்டு தலையை வைத்து அவனுக்கு தண்டனை கொடுத்ததான பாவனையை உண்டாக்கி அதன் மூலமாக அவனுக்கு குட்டிய வாபாடி உந்தி பெற என்று இரவாத இன்ப அன்பை தருவதற்காக மனித தலை எடுத்து ஆட்டின் தலையை வைத்து அவனை ஆட்கொண்டார் என்ற செய்தியை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. உண்ண புகுந்த பகன். சிவ செல்வி அம்மாவாக. திருச்சிற்றம்பலம். நற்றுணை நமச்சிவாயவே. உண்ண புகுந்த பகனொளி தோடாமை கண்ணை பறித்தாறு உந்தி வர
அழுக்கிட நாமெல்லாம் உந்தி வர உந்தி வர உந்தி வர உந்தி வர உந்தி வர உந்தி வர உந்தி வர. சிவா திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. உண்ண புகுந்த பகங்கொழித்து ஓடாமே. பகன் என்பது இங்க சூரிய பகவான். அந்த சூரிய பகவானுடைய கண்ணை கெடுத்து அந்த கண்ணை கெடுப்பதன் மூலமாக அவனுடைய கருவை கெடுத்தார். கருவை கெடுத்தல் என்பது பிறவி வேறறுத்தல். பிறவி வேறறுத்தல் மூலமாக அவனுக்கு இரவாத என்பது அன்பு നൽകിனார். அதனால சூரிய பகவான் இறந்துபடவில்லை, அவனுக்கும் அருள் செய்தார். இல்ல மரக்கருணையின் மூலமாக அருள் செய்தார் என்ற செய்தியை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. நாமகன் ஈ சித்ராவாக ரயில்வே ஈ சித்ரா. திருச்சிற்றம்பலம். நாமகள் நாசி நல்லா சத்தமா பாடுங்க, கிட்ட வந்து பாடுங்க. உண்டுமா ஐயா? இது போன்ல மிஸ்டேக் இருக்குதுங்க ஐயா, அதனாலதான் சவுண்ட் கம்மியா இருக்கு. சரி 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 கேட்டுட்டு இருக்கேன். அப்போ சரிங்க ஐயா. சரி, சவுண்ட் வரல. படிங்க படிங்க பாக்கலாம். பாடுங்க பாடுங்க, கேக்குது, லைட்டா தான் கேக்குது, நீங்க பாடுங்க. சரிங்க சரிங்க. திருச்சிற்றம்பலம். நாமகள் நாசி சீரம்பீர மண்பட சோமன் முகம் நேரி துந்தி பர தொல்லை வினை கெட உந்தி பர உந்தி பர உந்தி பர உந்தி பர உந்தி பர. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நாமகள் ஆசி திறம்பட சோமன் முகம் நெறித்து உந்தி பெற. அந்த நாமகளாகிய அந்த திருமகளுடைய நாக்கை அறுத்தார். சோமனாகிய அந்த சந்திரனுடைய முகத்தை நெறித்தார். இதெல்லாம் இதற்காக அவருடைய தொல்லை வினைகட, தொல்லையாகிய அந்த சஞ்சிதம் என்று சொல்கிற அந்த பழவினையை அறுத்தல். அதனால தொல்லை வினைகள் என்பது சஞ்சிதத்தை வேறறுத்தார் என்று சொல்ற செய்தி. அது எதனால முடியும்? பெருமானுடைய அந்த முக தரிசனத்தினாலே முடியும். குருமா அந்த எஞ்சிதத்தை, அந்த எஞ்சு வினையை அவர் எரித்து விடுவார் சொல்லுவாங்க. தீக்கையின் மூலமாக எரித்து விடுவார் சொல்லுவாங்க. அதனால தொல்லை வினைகடை என்பது அந்த சஞ்சிதத்தை அழித்தல். அதனால தொல்லை வினைகட உந்தி பெற. ஏதோ அவங்க முன்ன இருக்கிறாங்க அப்படின்னு அது ஒரு அராஜக செயல் அல்ல. மரக்கருணையின் மூலமாக பெருமான் செய்த அருள் என்பதை சொல்லி காட்டுகிறார் மணிவாசக பெருமான். வாழ்க வாழ்க. நான்மறையோனும் வாழப்பாடி சித்ராமாக. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்கள் திருவடி வணங்கிறங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். மாணிக்க வாசகருமான் திருவடிகள் போற்றி போற்றி. நாமகள் நான்மறையோனும் மகத்து இயமான் பட பூம்பழி தேடுமாறு உந்தி பெற புரந்தரன் வேள்வியில் உந்தி பெற. நான்மறையோனும் மகத்தியமான் பட பூம்பழி தேடுமாறு உந்தி பெற புரந்தரன் வேள்வியில் உந்தி பெற. நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். நான்மறையோன் ஆகிய அந்த அயன் சொல்லுவாங்க, அந்த பிரம்மன். அப்புறம் யமன் என்பவன் பெருமான் அந்த வேள்வி தலைவனா இருக்கிறான். புரந்தரன், அவனை புரந்தரன். அப்புறம் புரந்தரன் என்பது தேவர்கள் தலைவனாக இந்திரன். அவர்களை எல்லாம் தண்டித்ததற்காக, தேவர்களை எல்லாம் தண்டித்ததற்காக, அவர்களுக்கு அருள் செய்வதற்காக மரக்கருணையின் வாயிலாக அருள் செய்தான். ஏன்னா அவங்க செய்த தப்ப உணர்ந்து குற்றம் நீக்கி குணங்கள் கொண்டு கோதாட்டுதல் என்ற வகையில இந்த செயல் நடைபெற்றது என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. சூரியனார் தொண்டை. பத்மாவதி அம்மா வாங்க. அடுத்தது நாகராஜன் ஐயா வாங்க. வணக்கம் ஐயா. சிவா ஐயா. 15வது சூரியனார் படிங்க. சிவா நான் கேட்டுக்கிறேன் சிவா. சரிங்க சரிங்க. நன்றி நன்றி சிவா. சரிங்க சரிங்க. மல்லிகம்மா வாங்க. ஐயா படிக்கிறேங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். மாணிக்கவாசகர் பெருமான் மலர் திருவடிகள் போற்றி போற்றி. சூரியனார் தொண்டை வாயினில் பார்க்ககள் வாரியே தவறு உந்தி பெற
மாயங்கிற்று வேள்வி என்று உந்தி வர மாயங்கிற்று வேள்வி என்று உந்தி வர உந்தி வர உந்தி வர உந்தி வர உந்தி வர. நேசமுள்ள அடியார்களின் நெஞ்சார்ந்த நன்றிகள். திருச்சிற்றம்பலம். சூரியனார் தொண்டை வாயினில் பற்களை வாரி நிறுத்தவார் ஒன்று அந்த சூரியனுடைய பற்களை எல்லாம் நெறித்தாராம். எதனால? வேள்வி, அந்த வேள்வியை அழிப்பதற்காக. அந்த வேள்வி என்பது நல்ல காரியத்துக்கும் பயன்படும், தீய காரியப்படும். நாம் செய்கிற வினைகள் நல்வினையாகவும் தீவினையாகிற மாதிரி வேள்விகளும் நாட்டுல நல்லது நடக்கணும்னு நினைச்ச நினைப்போடு செய்யறது வேற, இல்ல பிறருக்கு கெடுதல் செய்ய வேண்டும் என்பதாக வேள்வி செய்கிற. தக்கன் வேள்வி எதற்காக பயன்படுது? சிவபெருமானை அவமதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு செய்யப்பட்டது. அதனாலே அந்த வேள்வியை அழித்தார். அந்த வேள்வியை அழித்தது என்பது மயங்கிற்று வேள்வி என்று உந்தி பெற. அது அந்த மயக்கம் என்கிற இந்த உலக மயக்கத்திலிருந்து நீங்கி அருளியல் நிலையிலே மாயா தனுவுடம்பை பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு செய்யப்பட்ட காரியம் என்று சொல்கிற சிவஞான செய்தி உடைய பாடலாக சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க வாழ்க. தக்கனார் அன்றை லலிதா பாலசுந்தரவா. நம சிவாய ஐயா. திருச்சிற்றம்பலம். தக்கனாரன்றே தலையிழந்தா தக்கன் மக்களை சூழ நின்றுந்தி பர மடிந்தது வேள்வி என்றுந்தி பர. தக்கனரன்றே தலையிழந்தா தக்கன் மக்களை சூழ நின்றுந்தி பர மடிந்தது வேள்வி என்று உந்தி பர உந்தி பர உந்தி பர. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. உந்தி பர உன்னுடைய தீவினைகள் எல்லாம் பறக்க வேண்டும். தீவினை பறந்தால் நல்வினை வந்து சேரும் என்பதற்காக உந்தி பர என்று சொல்வார்கள். அது ஒரு விளையாட்டாக சொல்வார்கள். ஒருத்தர் தோல் மேல ஒருத்தர் தட்டி விளையாடுற அந்த இரண்டு கைகளையும் வீசி ஆடுகிற உந்தி பறத்தல், கால்களை தூக்கி கொண்டு ரெண்டு கைகளையும் வீசி நின்று ஆடுகிற ஆட்டத்துக்கும் உந்தி பற என்ற அது ஒரு பெண்கள் விளையாட்டாக சொல்லுவாங்க. நம்முடைய தீமைகள் பறந்து நன்மைகள் சேர வேண்டும் என்ற அருளியல் பொறையும் சொல்கிற அந்த உந்தி பற. அதனாலே தக்கனார் அன்றே தலையிழந்தா தக்கன் எச்சன் தலைவட்ட மாதிரி தக்கன் தலையும் அறிந்து அந்த வேள்வியை அழித்து அறக்கருணையின் மூலமாக பெருமான் அனைவருக்கும் அருள் செய்தான் என்ற செய்தியை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. பாலகனார்கன்று. திருச்சிற்றம்பலம். பாலகனார் கன்று பார்க்கடல் ஈந்திட்ட கோலசடையற்கே உந்தி பர. பாலகனார் என்று பார்க்கடல் ஈந்திட்ட கோலசடையற்கே உந்தி பர. குமரன் தன் தாதைக்கு உந்தி பர. குமரன் தன் தாதைக்கு உந்தி பர. உந்தி பர உந்தி பர உந்தி பர உந்தி பர. திருச்சிற்றம்பலம். நன்றி. தக்கன் வேள்வியை அழித்தது மூலமாக பெருமான் மரக்கருணை தான் செய்வானா? எல்லாரும் தண்டிக்கதான் அவனுடைய வேலையா அப்படின்னா தண்டிக்கிறது மட்டும் அவனுடைய இல்ல. அவன் மரக்கருணை மட்டுமல்ல, அறக்கருணையும் செய்வான். அறக்கருணையின் அடையாளமாக பாலகனார்கன்று பார்க்கடல் எந்திட்டான். பாலகனார் யார்? எங்க? உபமன்ய முனிவரை குறிக்கும். அந்த உபமன்ய முனிவருக்கு பார்க்கடலை தந்தான். அந்த பார்க்கடலை தான் உபமன்ய முனிவர் தன்னால் தீக்கை செய்யப்பட்ட திருமாலுக்கு கொடுத்து அந்த பார்க்கடலாம் திருமால் அமர்ந்திருக்கிறார் என்று சொல்வார்கள். அந்த பார்க்கடல் என்பது சிவன் உபமன்ய முனிவருக்கு கொடுத்தது. அந்த உபமன் தான் பாலகன். அந்த பாலகன் என்ன பண்ணான்? பின்னாலே பெரிய முனிவராகி நம்முடைய கண்ணனுக்கு தீக்கை செய்வித்து அந்த பார்க்கடலை அவருக்கு இருந்தான். அது மேலதான் அந்த பார்க்கடலை அவர் துயில்றார். அதனால பார்க்கடல் என்பது திருமாலுக்கு உபமன்ய முனிவராகிய சிவன் கொடுத்த கொடை என்று சொல்கிறார் மணிவாசக பெருமான். வாழ்க வாழ்க. அடுத்த நல்ல மலரின் மேல் நான் முகநாதலை கொள்ளை அறிந்தர் என்று உந்தி பர
உயிரால் அறிந்ததென்று உந்தி பர நல்ல மலரின் மேல் நான் முகனா தலை ஒல்லை அறிந்ததென்று உந்தி பர உயிரால் அறிந்ததென்று உந்தி பர உந்தி பர உந்தி பர. நன்றி. திருமாலுடைய தனையனாகிய நான்முகன் அவனுக்கு பேர் இப்ப நான்முகன் சொன்னாலும் அந்த திருமாலுக்கு அவன் பிறந்த போது அவனுக்கு 5 தலை இருந்ததாம். அதனாலே அவன் ஆணவத்தோடு தெரிந்தான். அந்த ஆணவத்தை என்ன பண்ணாரு, அடக்குவதற்காக அவனுடைய ஒரு தலையை கிள்ளி எறிந்தார். எப்படி கிள்ளினானா, உகிரால் அறிந்ததென்று விரல் நுனியினாலே அவனுடைய ஆணவத்தை அடக்காக ஒரு தலையை எடுத்து விட்டு அந்த 5முகனை நான்முகனாக்கினார் என்று சொல்லுவார்கள். அதனால உயிரால் அறிந்ததென்று உந்தி பர. அப்புறம் தேரை நிறுத்தி மலை எடுத்தான். 19வது பாட்டு அடியார் படிக்கிறேன். படிங்க. தேரை நிறுத்தி மலை எடுத்தான் சிரம் 2 மீற்றவாறு உந்தி பர 20 மீற்றதென்று உந்தி பர உந்தி பர உந்தி பர உந்தி பர உந்தி பர. தேரை நிறுத்தி அந்த ராவணன் என்ன பண்ணா, தன்னுடைய புட்ப விமானத்தை ஆகாசத்துல ஓட விட்டு அதற்கு இடையூறாக இருந்தது என்று அந்த மலையாகிய கைலாய மலையை பெயர்த்தெடுக்க முறிந்தான். அவன் என்ன பண்ணாரு, தன்னுடைய திருவிரலாலே அமுக்கினார். அதனாலே அவனுடைய தோள்கள் 20 சிரம் 10 ஈரைந்தும் சிரம் ஈரைந்து அவன் தலை 10 நொறுங்கியது. அதனாலே தோள்கள் 10 20 இட்டது. தோள்கள் 20 விரிந்தது. அவன் அலறி அப்புறம் பெருமான் இணைந்து பெருமானிடத்திலே அருள் பெற்றான். அதனாலே பெருமானுக்கு நாளும் வாழும் கொடுத்து அருள் செய்தார். அப்ப வெறும் தண்டிக்கிறது மட்டுமல்ல, அவனுக்கு அருள் செய்வதும் குற்றங்களை நீக்கி குணம் கொண்டு கோதாட்டுதல் தான் அவனுடைய கருணை. அதனாலேதான் இந்த பதிகத்துக்கு ஞான வெற்றி அப்படின்னு பேர். வாழ்க வாழ்க வாழ்க. கடைசி பாட்டு ஏகாசமிட்ட. திலகவதி அம்மா வாங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வணக்கம் ஐயா. ஏகாசம் இட்ட இருடிகள் போகாமல் ஆகாசம் காவல் என்று உந்தி பெற அதற்கப்பாலும் காவல் என்று உந்தி பெற ஏகாசம் இட்ட இருடிகள் போகாமல் ஆகாசம் காவல் என்று உந்தி பெற அதற்கப்பாலும் காவல் என்று உந்தி பெற உந்தி பெற உந்தி பெற. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. இருடிகள் என்பது சிவகணங்கள் சொல்லுவாங்க. ஏகாசமிட்ட பெருமானை நோக்கி ஓலமிடுகிற அந்த சிவகணங்கள். அந்த சிவகணங்கள் அந்த பெருமான் தங்கியிருக்கிற ஆகாசத்துக்கு காவலாக இருப்பார்கள் என்று சொல்கிற அந்த செய்தி. அவர்கள் ஆகாசத்துக்கு முன்ன அதற்கு அப்பாலும் உள்ள பிற பூதங்களுக்கும் அவர்கள் சிவகணங்கள் காவலாக இருப்பார்கள். 5 பூதங்களுக்கும் காவல் காக்கிற தன்மை படைத்தவர்கள் அந்த இருடிகளாகிய சிவகணங்கள் என்று சொல்ற மாதிரி செய்தியை சொல்ற பாட்டு இது. ஆனா இந்த பாட்டு இடைச்செருகல்னு சொல்லுவாங்க. போன பதிகத்துல வர கடைசி பாட்டும் இந்த பதில கடைசி பாட்டும் இடைச்செருகல் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. இது மணிவாசகர்கள் இல்ல, வேற யாரோ செய்து இது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றதும் ஒரு மரபு உண்டு. வாழ்க வாழ்க. திரும்பி என்ன படிக்கணும்னா படிச்சிடலாம்யா. படிச்சிடலாம் ஐயா. ஐயா மியூட் ஓபன் பண்ணுங்க. ஆண்டாளம்மா சியாமலம்மா மியூட் ஓபன் பண்ணுங்கய்யா. ஆண்டாளம்மா வாங்க. முதல் பாட்டு படிங்க. வளைந்தது வில்லு. வாங்க சியாமலாம்மா படிங்கம்மா. ஆரம்பிங்க. திருவுந்தியார் முதல் பாட்டு படிங்க. முதல் 2வது சுற்று. வாங்க. சரி சரி. ஆண்டாளம்மா படிக்க சொல்லுங்க. பாருங்க. படிக்க சொல்லுங்க. நான் எடுத்துட்டு வரேங்க. இதோ வரேங்க. சியாமலம்மா படிக்கும். சரி எடுத்துட்டு வாங்க. படிங்கம்மா. சியாமலம்மா ஆரம்பிங்க. சிவாயனமங்க ஐயா. எவ்வளவு படிக்கணும் ஐயா?
20 பாட்டியா? ஒரு 5 பாட்டு படிங்க. சரி 5 பாட்டு படிக்கிறோம் ஐயா. சரி படிங்க. படிங்க. முதல்ல 5 பாட்டு படிங்க, அப்புறம் யாருன்னா படிக்கலாம், நடுவில் படிக்கிட்டா மிச்சம் தான் அப்படி நீங்க படிச்சிடலாம். சரிங்க. முதல்ல 5 பாட்டு படிங்க. சரி. சரிங்க. சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி. வளைந்தது வில்லு விளைந்தது பூசல், உழைந்தன முப்புறம் உன் தீப்பற, ஒருங்குடன் வெந்தவாறு உன் தீப்பற. ஈரம்பு கண்டிலம் ஏகம்பர் தம் கையில், ஓரம்பே முப்புறம் உன் தீப்பற, ஒன்றும் பெருமிகை உன் தீப்பற. தச்சு விடுத்தலும் தாமடியிட்டலும் அச்சு முறிந்ததென்று உன் தீப்பற, அழிந்தன முப்புறம் உன் தீப்பற. உய்யவல்லார் ஒரு மூவரை காவல் கொண்டு, எய்யவல்லானுக்கு உன் தீப்பற, இளமுலை பங்கன் என்று உன் தீப்பற. சாடிய வேள்வி சரிந்திட தேவர்கள் ஓடியவா பாடி உன் தீப்பற, ஒரு திறநாதனுக்கு உன் தீப்பற. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. வாழ்க வாழ்க வாழ்க. மரக்கருணையின் மூலமாக பெருமாள் அறத்தை நிலைநாட்டினான் என்று சொல்ற பகுதி. அதனால இதற்கு ஞான வெற்றி என்று சொல்லுவார்கள். இத அருட்சக்தியினுடைய சாமர்த்தியம் என்றும் சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. இப்ப படிங்க. ஆண்டாளம்மா படிங்க. புக் எடுத்துட்டீங்களா? சரஸ்வதி அம்மா வரணும், படிக்கல. எத்தனை பேர் இருக்காங்க படிக்கிறது? 7 பேர் இருக்காங்கய்யா. சரி. தேவி காட்டூர் படிக்கல. ஆர்த்தி சிவகுமார். ஐயா தேவி வந்து கேட்டுக்குவாங்க ஐயா, அவங்க காட்டுல பூ பறிச்சுட்டு இருப்பாங்க, படிக்க முடியாதுங்க ஐயா. செல்வம் செல்வம் தான். கேளு. சிவலலிதா லோகநாதன் வாங்க. சிவலோகநாதன். ஆண்டாளம்மா படிங்க. படிக்கிறீங்க. 6வது பாட்டு. ஆவா திருமால் ஆவி பாசும் கொண்டன்றே, சாவாது தீர்ந்தான் என்றுந்தி பர, சதுர்முகன் தாதே என்றுந்தி பர. வெய்யவனாம் வெய்யவனங்கு விழுங்க திரண்டியம் கையே நரித்தான் என்று உந்தி பர, கலங்கிற்று வேள்வி என்று உந்தி பர. பார்ப்பதிவம். போதுமாங்கய்யா 2 பாட்டு? படிங்க. 5 பாட்டு படிச்சிருங்க. பார்ப்பதியை பகை சாத்திய தக்கனை, பார்ப்பத நேயடி உந்தி பர, பணமுலை பகனுக்கு உந்தி பர. புரந்தனர் ஒரு பூங்குயிலாகி, மறந்தனில் எறினார் உந்தி பர, வானவர் கோனென்று உந்தி பர. வெஞ்சின வேள்வியை வியாத்தினரால் தலை நெஞ்சுவா பாடி உந்தி பர, தொடக்கம் தொடர்ந்த பிறப்பு அற உந்தி பர, தொடர்ந்த பிறப்பு அற உந்தி பர, உந்தி பர. பத்மாவதி அம்மா மியூட் ஓபன் பண்ணுங்க. பத்மாவதி அம்மா மியூட் ஓபன் பண்ணுங்க. சரஸ்வதி அம்மா வாங்க. அப்புறம் கௌசல்யா அம்மா வந்தாங்களா பாருங்க. வரல அவங்க வரல. சரஸ்வதி அம்மா வரலையா? வரல. சரி. படிங்க. ஆட்டின் தலையை விதிக்கு தலையாக கூட்டியவா பாடி உந்தி பர. அதுக்கப்புறம் சவுண்ட் கேட்கல. படிங்க ஐயா. கொங்கை குலுங்க நின்ற உந்தி பர படிக்கலையே.
அதான் ஆடியா போயிட்டு போறது கொன்றை கொடுங்கனின் துந்தி பார வன்பட கோமன் முகம் நெறி துந்தி பார கொள்ளை வினை நீகட உந்தி பார நான் மறையோனும் மகசியமான்பட பூம்பழி தேடுமாறு உந்தி பார பூரந்தரன் வேள்வியில் உந்தி பார சூரியனா துண்டை வாழினி பற்களை வாரி நெறித்தவர் உந்தி பார மயங்கிற்று வேள்வி என்றுந்தி பார. நடுவில் 12வது பாட்டை விட்டுங்க. 12வது விட்டாரு. ரன்னிங் இருக்கு, கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சுங்க. மன்னிக்கிறேன். எந்த பாட்டுங்கய்யா? 12 உன்ன புகுந்த பகன் ஒளி தோடாமே கண்ணை பறித்த வாருந்தி பார கருக்கட நாமெல்லாம் உந்தி பார. அடியன் பாடுறாங்க. தக்கனரன் பாடிட்டோமா? பாடாதவங்க பாட்டா அப்புறம் பாடினவங்க பாடலாம். பாடுமா பத்மாவதியம்மா. தக்கனரன்றே தலையிழந்தார் தக்கன் மக்களை சுழ நின்று உந்தி பர மடிந்தது வேள்வி என்று உந்தி பர பாலகனாரன்று பார்க்கடல் ஈந்திட்ட கோல சடையற்கே உந்தி பர குமரன் தன் தாதைக்கே உந்தி பர நல்ல மலரின் மேல் நான் முகனார் தலை ஒல்லை அறிந்ததென்று உந்தி பர உகிரால் அறிந்ததென்று உந்தி பர தேரை நிறுத்தி மலையெடுத்தான் சீரம் ஈரைந்தும் இற்றவாறு உந்தி பர இருபதும் இற்றதென்று உந்தி பர ஏகாசமிட்ட இருடிகள் போகாமல் ஆகாசம் காவல் என்று உந்தி பர அதற்கப்பாலும் காவல் என்று உந்தி பர அதற்கப்பாலும் காவல் என்று உந்தி பர உந்தி பர உந்தி பர. திருச்சிற்றம்பலம். வாழ்க வாழ்க வாழ்க. அண்ணா முடிச்சலாயா? முடிச்சிடலாம். அடுத்த பகுதியை நாளைக்கு வச்சுக்கலாம். தோல் நோக்கம். இப்போ அது பொன்னூசல் திருக்கதை அடைப்பித்தல் வாழ்த்து. பொன்னூசல் பட சொல்லுவா. ஐயா இவங்க வராங்களா? பொன்னூசல் பட சொல்லுங்க. லலிதம்மா நடுவில் யார வந்தாங்களே, நான் படிக்கிறேன்னு அவங்கள பொன்னூசல் பட. எத்தனாவது பாட்டு? பொன்னூசல் 9வது பாட்டு. செங்குலவு சோலை படிக்குமா? தெங்குலவு சோலை திரு உத்தர கோசமங்கை தங்குலவு சோதி தனி உருவம் வந்தருளி எங்கள் பிற பருத்திட்டு என் தரமும் ஆட்கொள்வான் பங்குலவு கோதையும் தானும் பணி கொண்ட கொங்குலவு கொன்றை சடையான் குணம் பரவி பொங்குலவு போன்முலையீர் பொன்னூசலாடாமோ பொங்குலவு போன்முலையீர் பொன்னூசலாடாமோ பொன்னூசலாடாமோ. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து திருக்கதவம் அடைக்க படிக்கிறீங்களா சரஸ்வதி அம்மா? விடுமின் வெகுளி வேட்கை நோய். அடியன் படிக்கிறையா? சரி சரி. எந்த பாட்டு? விடுமின் வெகுளி வேட்கை நோய். யாத்திரை பத்துல நான் பார்த்துட்டேன். அடியன் படிக்கிறேன். திருச்சிற்றம்பலம். விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிக ஓர் காலம் இனி இல்லை உடையான் அடிக்கு பெருஞ்சாத்தோடு உடன் போவதற்கே ஒரு படுமின்
அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமே உடைபட்டுருகி போற்றுவோ உயங்கண்ணாழ்வான் புகழ்களையே உடைபட்டுருகி போற்றுவோம் உயங்கண்ணாழ்வான் புகழ்களையே. திருச்சிற்றம்பலம். நன்றியா சிவாய். வாழ்த்து. சிவசெல்வி அம்மாவாக. சிவசெல்வி வாங்க. இருக்கீங்களா? திலகவதி அம்மா படிங்கம்மா. சிவாய. மண்ணில் நல்ல வண்ணம். திருச்சிற்றம்பலம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணின் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவிலை கண்ணின் நல்ல துரும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே. திருச்சிற்றம்பலம். சிவாயனம். தாமோதரையா வாழ்த்து படிங்கய்யா வாங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஐயா வாழ்த்து எது படிக்கிட்டு ஐயா? தரும் படிங்க. வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றபம் வேள்வி மல்க மேன்மிகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் வாழ்க வந்தனர் வானவர் ஆனினம் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண் நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். படிங்க. பட்டமாலமா படிங்க. ஆறிரு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம். திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு நிகழ்ச்சியில நிறைய பேர் வந்த மாதிரி இருந்தது. ஆனா பாடினது கொஞ்சம் நிறைய பேர் பாடாவிட்டேன். என்னன்னு தெரியல. ஆரம்பிக்கலாம் கொஞ்சம் லேட்டா ஆரம்பிச்சோம். ஆனா முடிக்க சொல்ல சீக்கிரம் முடிச்சிட்டோம். எப்பவுமே அந்த படிக்கத்தை 2 முறை படிப்போம். ஆனா இன்னைக்கு ஒரு முறை படிக்கிறதுக்கே ரொம்ப இதாயிடுச்சு. என்ன காரணம் தெரியல இல்லையா? ஒரு தொய்வு. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா ஐயம் தரும் தெய்வ வடிவம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. சிற்றம்பலம். சேமலாமா இருக்காங்களா? இல்ல அவங்க இல்லையா? சரி. ஓகே ஓகே. சரியாப்பா முடிச்சலாம். மணி 8:18. நீங்க ஒரு வாழ்த்து படிங்க. நானா? சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி வளைந்தது வெல்ல விளைந்தது பூசல் உழைந்தன முப்புறமுந்தி பர ஒருங்குடன் வெந்தவார் உந்தி பர ஈரம்பு கண்டிலம் ஏகம்பதம் கயல் ஓரம்பே முப்புறமுந்தி பர ஒன்றும் பெருமிகை ஒந்தி பர தச்சு விடுத்தலும் தாமடி ஏட்டலும் அச்சு மூரெந்ததென்றுந்தி பர அழிந்தன முப்புறமுந்தி பர உய்ய வல்லார் ஒரு மூவரை காவல் கொண்டு எய்ய வல்லானுக்கு உந்தி பர இளமுலை பங்கன் என்று உந்தி பர சாடிய வேள்வி சரே
சாடிய வேள்வி சரிந்திட தேவர்கள் ஓடியவா பாடி உந்தீபர உருத்திரநாதனுக்கு உந்தீபர. சிவனேசன் இருக்காங்களையா? சிவனேசன் படி சொல்லுங்க, 6வது பாட்டுல இருந்து. ஒரு நிமிஷம் இருக்கு, படிங்க. ஆவா திருமால் அவிபாகம் கொண்டன்று தாவாதிருந்தான் என்றும் தீபர கதிர்முகன் தாதை என்றும் தீபர வெய்யவனங்கி விழுங்க திரட்டிய கையை தரித்தான் என்றும் தீபர கலங்கிட்டு வேள்வி என்று உந்தீபர பார்ப்பதிகை பகை பாற்றிய தக்கனை பார்ப்பது என்னையடி உந்தி பெற பனை முளை பாகனுக்கு உந்தி பெற புரந்தரனார் ஒரு பூங்குயிலாகி மரம் தனில் ஏறின உந்தி பெற வானவர் கோணென்றே உந்தி பெற வெஞ்சி திரநாட்டலை துஞ்சினவா பாடி உந்தி பெற தொடர்ந்த பிறப்பர உந்தி பெற. அடுத்த 5 பாட்டு நடராஜன். நடராஜன் சுவாமி 11ல இருந்து 15. திருச்சிற்றம்பலம். ஆட்டின் தலையை விதிக்கு தலையாக கூட்டியவா படி உந்தி பெற பொங்கை குலுங்க நின்றுந்தி பெற உன்ன புகுந்த வகனொளித்தோடாமே கண்ணை பறித்தவாறு உந்தி பெற அருக்கெட நாமேலாம் உந்தி பெற. படிங்க, 5 பாட்டு படிங்க. நன்றிங்க. நாமகளாதிசிரம் பிரம்மன் பட சோமன் மோகன் நெறித்து உந்தி பெற தொல்லை வினை கெட உந்தி பெற தொல்லை வினை கெட உந்தி பெற நான் மறையோனும் அகத்திய மான் பட போம் வழி தேடுமாறு உந்தி பெற புரந்தரன் வேள்வியில் உந்தி பெற புரந்தரன் வேள்வியில் உந்தி பெற சூரியனார் தொண்டை வாயினில் பற்களை வாரி நெறித்தவாருந்தி பெற மயங்கிற்று வேள்வி என்று உந்தி பெற மயங்கிற்று வேள்வி என்று உந்தி பெற தக்கனரன்றே தலை இழந்தார் தக்கன் மக்களை சூழ நின்று உந்தி பெற மடிந்தது வேள்வி என்று உந்தி பெற மடிந்தது வேள்வி என்று உந்தி பெற. ஐயா லலிதா லவநாத பாடட்டுங்களா? பாடுமா பாடுமா. 17வது பாட்டு. பாலகனார் கன்று பால் கடல் ஏந்திட்ட கோல சடையற்கை உந்தி வர கோமரன் தன் தாதைக்கு உந்தி வர நல்ல மலரின் மேல் நான் முகனார் தல்லை ஒல்லை அறிந்ததென்று உந்தி வர உகிரால் அறிந்ததென்று உந்தி வர தேரை நிறுத்தி மலை எடுத்தான் சீரம் ஈரைந்தும் இருந்து இற்றவாறு உந்தி வர இருபதும் இற்றதென்று உந்தி வர ஏகாசமிட்ட இருடிகள் போகாமல் ஆகாசம் காவல் என்று உந்தி வர அதற்கப்பாலும் காவல் என்று உந்தி வர உந்தி வர உந்தி வர உந்தி வர உந்தி வர உந்தி வர உந்தி வர. திருச்சிற்றம்பலம். உந்தி பற என்று சொல்லி அதை ஒரு பெண்கள் விளையாட்டாவும் சொல்றது. உன்னுடைய தீமைகள் பறந்து நன்மைகள் உண்டாக வேண்டும், அதுதான் ஞான வெற்றி என்று சொல்லி
பெருமான் மரக்கருணனாலே அருள் செய்தான். அந்த எல்லாரும் அழிச்சிட்டா என்ன பண்றது? அப்படி உலகத்தை யாருக்காகதுன்னா கடைசியான பாட்டு ஏகாசம் காவல், ஏகாசமிட்ட இருடிகள் காவல் என்று ஆகாசங்காவல் என்று உந்தி பெற. இந்த சிவகணங்கள் தான் இந்த ஆகாசத்தையும் அதற்கு அப்பாலும் உள்ள அந்த மற்ற பூதங்களையும் அது காக்கிறது. அதற்கு அப்பாலும் காவல் என்ற ஐம்பூதங்களுக்கும் காவலாக சிவகணங்கள் இருக்கிறன சொல்லி இந்த பாடல முடிக்கிற மாதிரி அமைத்திருக்காங்க. வாழ்க வாழ்கன்னு சொல்லி இதோட நிறைவு செய்வோம். அமைச்சர் ஆடி போற்றி ஒரு முறை போற்றி. சிவாய் நன்றிங்க. ஐயா வாழ்க பாடிட்டீங்களா? ஐயா வாழ்க பாடிட்டீங்களா? தாமோரையா பாடினார். மண்ணில் நல்ல வண்ணம் பாடலாம். நன்றி நன்றி. சரிங்க சரிங்க பாருங்க. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணில் நல்ல கதி யாதுமோர் குறைவிலை, கண்ணில் நல்ல குறும் கழுமலர் வளர் நகர், பெண்ணில் நல்ல ஆளோடு பெருந்தகை இருந்ததே. உருவாய் உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் உருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. திருச்சிற்றம்பலம். சொல்லப்படுத்தது திருமூல நாயனர். வாழ்கவே வாழ்க என் நந்தி திருவடி, வாழ்கவே வாழ்க மலமறுத்தான் பதம், வாழ்கவே வாழ்க மெஞ்ஞானத்து அவன்தாள், வாழ்கவே வாழ்க மலமிலான் பாதமே, வாழ்கவே வாழ்க மலமிலான் பாதமே. வாழ்த்துக்கு திருமூலர் கொடுத்த நன்கொடை. வாழ்க வாழ்க. நன்றி நன்றி நன்றிங்க. இந்த திருவடி இந்த பாதம் எல்லாம் கவனிக்கணும்னா 4:10 வந்துருங்க நாளை காலையில. நன்றிங்க. அடாதாரே அடங்குவித்தால் அருவர் அடங்காதாரே, காணாதாரே காண்பாரார், கண்ணுதலால் காட்டாக்காரே. அந்த கண்ணுதல் தான் அதை கொண்டு போய் அங்க செலுத்துறது. வாழ்க வாழ்க. நன்றி நன்றி நன்றி. அதான் என் நந்தி திருவடி அதுதாங்க பூர்வமதி தான். நாளை காலையில வந்துருங்க 4:10 சிவபெருமானே. திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே மாணிக்கவாசகர் சுவாமிகள் அருளிய திருவாசகம் என்னும் தேனை நாம் பருகி வருகிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகின்றுள்ள அத்தனை அடியார் பெருமக்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் அவர்களின் பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சி இனிதே நிறைவு செய்வோம். மீண்டும் இன்றிரவு 8 மணிக்கு சித்தாந்த சைவம் என்கிற தலைப்பின் கீழே உண்மை விளக்கம் என்கிற பகுதி சேலம் ஆத்தூரில் இருந்து நம்முடைய ஞானாசிரியர் ஸ்ரீதேவையா அவர்கள் எடுத்து வருகிறார்கள். அந்த பகுதியிலும் அடியார் பெருமக்கள் கலந்து கொள்ளும்படி பணிவன்போடு கேட்டு சரியாக 9:50 திருத்தொண்டர் தொகையும் 10 மணிக்கு மேல் மாணிக்கவாசகர்கள் அருளிய திரு பொன்னூசலும் பாடி நிகழ்ச்சியை நிறைவு செய்து ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம். அந்த நிகழ்ச்சியிலும் அடியார் பெருமக்கள் கலந்து கொள்ளும்படி பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறோம். நற்றுணையாவது நமச்சிவாய். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம்.